இந்த வீடியோவில் 3/4 பீட்டில் ஒரு பாட்டை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கிற பாட்டு வந்து காலையும் மாலையும் எவ்வேளையும் கருத்தர் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை ஏற்கனவே என்னுடைய சேனலில் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3/4 பீட் அப்படின்னா என்னென்னா 1 2 3 1 2 3 அப்படின்னு அந்த பாட்டு ஃபுல்லாக இந்த டைமிங் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் 3/4 பீட். இதே 3/4 பீட் டைமிங்கில் நிறைய பாட்டு இருக்குது, இந்த ஒரு பாட்டு தான் இருக்குன்னு கிடையாது. அப்போ ஒவ்வொரு பாட்டுக்கும் என்னது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த மெலடி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மெலடின்னா என்னது? இப்போ இந்த பாட்டுக்கு மெலடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் மெலடி. எல்லா 3/4 பீட் பாட்டுக்குமே சேஞ்ச் ஆகிற ஒரே விஷயம் வந்து மெலடி. மிச்சம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். எந்த பாட்டு நீங்கள் லேர்ன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த பாட்டோட மெலடி. தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா மனப்பாடமாக படிக்கணும். மனப்பாடம்னா ஒவ்வொரு கீ பை கீயாக, இப்போ காலையும் மாலையும்னா காலை, ஒவ்வொரு கீ பை கீயாக படிக்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனும் ஃபஸ்ட் டான்ஸாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாமே ரிப்பீட் ஆக தான் செய்யும். இந்த பாட்டுக்கு வந்து அந்த ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். இப்போ எப்படி அதை லேர்ன் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஷீட் மியூசிக்கை வாசிக்க தெரியுமா இருந்தால் நான் இந்த மெலடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஷீட் மியூசிக் வாசிக்க தெரியலைன்னா நான் இந்த பாட்டை ஸ்லோவாக ஒரு தடவை ப்ளே பண்ணுவேன். நீங்கள் ஸ்லோ பண்ணியோ இல்லை பாஸ் பண்ணியோ அப்படியே ஒவ்வொரு கீ பை கீயாக ஃபஸ்ட்டு இந்த மெலடியை மெமரைஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் இந்த பாட்டுக்கு வந்து யூனிக்காக இருக்கிற விஷயங்கள். அப்போ இவ்வளோ மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இது லேர்ன் பண்ண பிறகு பேஸுக்கு போகணும். பேஸ் வந்து மெலடி மாதிரி இத்தனை கீஸ் வராது. இதுக்கு வந்து 3 பேஸ் நோட்டு தான் இருக்குது. இந்த பாட்டு வந்து எஃப் ஸ்கேலில் உள்ள பாட்டு. எஃப் ஸ்கேலில் என்னென்னா இந்த ஒரு கீ மட்டும் வராது, அதுக்கு பதிலாக இந்த கீ வரும். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் இப்படி போய் இப்படி போகும். இந்த கீக்கு பதிலாக இந்த கீ, அதாவது எல்லா ஒயிட் கீஸ் எக்ஸப்ட் இந்த கீ. இது வந்து ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப், ஏ ஷார்ப், சி. இந்த எஃப், ஏ ஷார்ப், சி மட்டும்தான் மொத்த மெலடிக்குமே பேஸாக இருக்கும். இப்போ மொத்த மெலடிக்கும் இந்த 3 எப்படி மேப் பண்ணுறதுன்னா ஒவ்வொரு கீ, இப்போ காலையும் இப்படி நம்ம ப்ளே பண்ணுறோம், 3 டிஃப்ரெண்ட் கீ ப்ளே பண்ணுறோம். ஆனால் இந்த 3 டிஃப்ரெண்ட் கீக்கும் பேஸ் வந்து இந்த எஃப், ஏ ஷார்ப், சி இந்த 3ல் ஏதாவது ஒரு கீ தான் மேப் ஆகிருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒவ்வொரு கீக்கும் ஒரு மேப்பிங் பேஸ் நோட் இருக்குது. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பேஸ் நோட் மேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் இந்த பாட்டுக்கு ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்படின்னா இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எஃப்க்கு வந்து பேஸ் நோட் வந்து எஃப் தான். ஜிக்கு வந்து பேஸ் நோட் வந்து சி. ஏக்கு வந்து பேஸ் நோட்டு எஃப். ஏ ஷார்ப்புக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ஏ ஷார்ப் பேஸ் நோட் இருக்குது, அதை ப்ளஸ் பண்ணணும். சிக்கு வந்து நம்ம சியை போடக்கூடாது, எஃப் தான் ப்ளே பண்ணணும் பேஸ் நோட்டாக. டிக்கு வந்து ஏ ஷார்ப், ஈக்கு வந்து சி, எஃப்க்கு வந்து மறுபடியும் எஃப் தான். இந்த இவ்வளோ தான் அப்படியே மொத்தத்துக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த பாட்டையும் அதை மேப்பிங் பேஸ் நோட்டையும் ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி தான் அதோட மேப்பிங் பேஸ் நோட் இருக்கும். இப்போ இதை அப்படியே இந்த பாட்டுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பேஸ் நோட் எஃப் தான். காலையும் லையும் இதுக்கும் பேஸ் நோட் எஃப் தான், இதுக்கும் பேஸ் நோட் எஃப் தான், இதுக்கும் பேஸ் நோட் எஃப் தான். அப்போ இந்த காலையும் இவ்வளோ வர நீங்கள் பேஸ் நோட்டை மாற்றவே கூடாது, அப்படியே பேஸ் எஃப்லேயே தான் இருக்கும். எப்படி வேலை தான் நீங்கள் மாற்றணும். ஏன் அந்த டைமில் தான் நீங்கள் மாற்றணும்னா இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகுது, ஆனால் அது அந்த இடத்துல நிற்கலை, அப்படியே மாலையும் அப்படியே கீழே இறங்கி வருது. வேலை தான் அது வந்து கொஞ்ச நேரம் நிற்குது, நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டைமும் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய பேஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது இதை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணும். என்ன பண்ணலான்னா நம்ம பேஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஃப், ஏ ஷார்ப், சி இந்த 3 தான் பேஸு. ஆனால் இந்த எஃப், ஏ ஷார்ப், சியை நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்டாக ப்ளே பண்ணணும். கார்டுனா என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் 3 இண்டிவிஜுவல் நோட்ஸ். ஒரு 3 கீ
ஸ்டாண்டர்ட் கீஸாக இருக்கும். இப்போ எஃப்க்கு வந்து எஃப்ஏசி இந்த 3 கீயும் சேர்ந்தால் அது வந்து எஃப் கார்டு. இப்போ எஃப் வந்து 2 தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏ ஒரு தடவை சி ஒரு தடவைனாலும் அது எஃப் கார்டு தான். இதுவும் எஃப் கார்டு தான், இதுவும் எஃப் கார்டு தான். அதாவது எஃப்ஏசி அப்படிங்கிறது மினிமம் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணியிருந்தாலே அது வந்து எஃப் கார்டு. அடுத்தது ஏ ஷார்ப். ஏ ஷார்ப்புக்கு ஏ ஷார்ப் டி எஃப் இந்த 3 சேர்ந்தால் ஏ ஷார்ப்போட கார்டு. அடுத்து சிஇஜி இந்த 3 சேர்ந்தால் சி கார்டு. இப்போ நம்ம கார்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கார்டை வந்து எப்படி இந்த பாட்டுக்கு நம்ம மேப் பண்ணுறது? இப்போ வெறும் கார்டாக அப்படியே ப்ளே பண்ணியாச்சுன்னா அது கொஞ்சம் ஆடாக இருக்கும். நமக்கு வந்து இப்போ பியானோ ப்ளே பண்ணும்போது மியூசிக் எதுவும் இருக்காது, ரிதம் இருக்காது. அப்போ அந்த ரிதமையும் நம்ம வந்து பேஸில் கொண்டு வரணும், அந்த டைமிங்கையும் இதில் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர்றதுன்னா, இப்போ இந்த கார்டை வந்து நீங்கள் இப்படியே கார்டாக பிடிக்காமல் அது வந்து ஆர்பெஜியோஸ் ப்ரோக்கன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த கார்டை வந்து பிரேக் பண்ணுறது எப்படி, அதாவது 3 கீ காம்பினேஷன் தான் எஃப், அந்த 3ஐயும் இண்டிவிஜுவலாக ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அப்போ இந்த பாட்டை வந்து இந்த டைமிங்கோடு போகணும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும். அப்படி ப்ளே பண்ணணும். இதை வந்து இப்படி தான் ப்ளே பண்ணணும்னு கிடையாது. ஆக்சுவலாக நான் எப்படி ப்ளே பண்ணுவேன்னா, இந்த 3ஐயும் ப்ளே பண்ணாமல் இந்த மிடில் நோட்டை விட்டுட்டு எஃப் சி எஃப் இந்த மாதிரி தான் நான் ப்ளே பண்ணுறேன். அது மாதிரி ஏ ஷார்ப்புக்கு ஏ ஷார்ப் எஃப் ஏ ஷார்ப் சி ஜி சி இப்படி தான் நான் அந்த டைமிங் கொண்டு வருவேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டை பொறுத்த மட்டும் இப்படி தான் ப்ளே பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு கிடையாது. அந்த பாட்டை வந்து நீங்கள் எப்படியோ ப்ளே பண்ணி கரெக்டாக சவுண்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டு தான். இப்போ ரைட் சைடு நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்படி நம்ம ப்ளே பண்ணுறோம், இந்த இதை நம்ம அப்படியே கார்டு மூமெண்ட்டில் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறதுன்னா, இப்போ இது வந்து சி, இதோட பேஸ் நோட் வந்து எஃப். அப்போது இப்போ காலயம் இந்த 3மே பேஸ் நோட் எஃப் தான். அப்போ இந்த எஃப்ஐயே 3 வித்தியாசமான பொசிஷனில் நம்ம ப்ளே பண்ணணும். எப்படி, இப்போ இது அப்படி மூவ் பண்ணணும். அது ஒவ்வொரு கீயையும் அதோட மேப்பிங் பேஸ் நோட் வச்சு மூவ் பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இப்படி 3 காம்பினேஷனில் மூவ் பண்ணுங்கிறது வந்து கஷ்டம். பாட்டு ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம 3 நோட்டையும் அப்படி காம்பினேஷனில் கொண்டு போக முடியாது. அப்போ அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நோட்டை இப்படி இப்படி 3 நோட்டாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக 2 நோட்டாக மூவ் பண்ணலாம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற லாஸ்ட் நோட்டை வந்து விட்டுருங்க, இந்த 2ஐ மட்டும் இந்த லெஃப்ட் மோஸ்ட் நோட்டை விட்டுட்டு அதோட நியரஸ்ட் பேஸ் கார்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். இப்போ இப்படி மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சில டைமில் 2 காம்பினேஷன் கூட நீங்கள் ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு அந்த பாட்டு ஃபாஸ்ட்டாக இருந்துன்னா நீங்கள் சிங்கிள் நோட்டாகவே ப்ளே பண்ணலாம், தப்பு கிடையாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு 2 நோட் காம்பினேஷன் ப்ளே பண்ண முடியுதோ அப்போ எல்லாம் 2 நோட் காம்பினேஷன் ப்ளே பண்ணுங்கள். எப்போ எல்லாம் 3 நோட் ப்ளே பண்ண முடியுதோ அப்போ எல்லாம் 3 நோட் ப்ளே பண்ணுங்கள். சில டைமில் ஒரு பாட்டு அந்த இடத்துல நிற்கும், அப்போ உங்களால் 3 நோட் கூட ப்ளே பண்ண முடியும். இப்போ இந்த பாட்டை நான் எப்படி ப்ளே பண்ணுவேன்னா, அப்படி ப்ளே பண்ணுவேன். இந்த 2மே அப்படியே ப்ரெஸ்ஸிங் பொசிஷனில் தான் நான் வச்சுருப்பேன். வே வந்து கொஞ்ச நேரம் நிற்கிது, அப்போ அந்த டைமில் எல்லாம் 3 நோட் காம்பினேஷன் நம்ம ப்ளே பண்ணலாம். எந்தெந்த இடத்துல உங்களால் ப்ளே பண்ண முடியுதோ அந்த டைமில் எல்லாம் நீங்கள் 2 நோட் காம்பினேஷன் 3 நோட் காம்பினேஷன் நீங்கள் கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ண அந்த பாட்டு வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த பேஸை வந்து 2 டைப்பாக ப்ளே பண்ணலாம். நான் ஏற்கனவே 3ல் சொன்னேன், 1 2 3 இப்படி ப்ளே பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா ஆக்டேவாக ப்ளே பண்ணுறது. இதுக்கு என்னென்னா எஃப் ஏ ஷார்ப் சி 3 தான் இதோட பேஸ் நோட். அப்போ 1 அந்த மாதிரி, அதாவது ஒரு நோட்டை இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கை நம்ம மேட்ச் பண்ணுறோம். 1 2 3 1 2 3 அப்படி ப்ளே பண்ணுறோம். ஏ ஷார்ப்புக்கு
அப்படி ப்ளே பண்ணணும். சஸ்டெயின் பெடல் இருந்துன்னா, சஸ்டெயின் பெடல் என்னென்னா இதாக இருக்குல்ல, இதில் தெரியும் உங்களுக்கு, இதுதான் சஸ்டெயின் பெடல். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பாட்டை வந்து அப்படி ப்ளே பண்ணுறீங்க, அப்போ இந்த சவுண்ட் வந்து அப்படியே போயிடும். இந்த சஸ்டெயின் பெடலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கும். இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் சஸ்டெயின் பெடல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. வேணா இப்போ சஸ்டெயின் பெடல் இல்லாமல் பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து ஒரு பாட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது தான். இப்போ இந்த மெத்தடில் கூட நீங்கள் இந்த பாட்டை ப்ளே பண்ணலாம். இப்படி தான் ப்ளே பண்ணோம். நான் வந்து என்னென்னா இந்த ஏ ஷார்ப்பு ப்ளே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நான் இப்படி ப்ளே பண்ணுவேன். நான் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் அப்படி ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ண முடியும்னா அப்படி கூட ப்ளே பண்ணிக்கலாம். பாட்டு வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது. அந்த பாட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆர்பேஜியோ பேட்டர்னில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ப்ளே பண்ணுறேன். அதுக்கடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக வந்து நான் இந்த ஆக்டேவ் ஃபார்மில் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இவ்வளோதான். வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.